காட் வந்து உங்களை ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த சாரியை ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, ஆனால் அந்த டிசைன் வந்து டிசைனர் இல்லாமே ஒருத்தவங்க வேர் பண்ணுறாங்க. திஸ் டிசைன் இஸ் யூஸ்ட் வித்தவுட் டிசைனர் இல்லை. உங்கள் சாரி, உங்கள் ஜுவல்ஸு, உங்களுடைய எல்லா இதையும் பாருங்களேன், திங்ஸ் எல்லாம். ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. டிசைனர் ஒருத்தர், டிசைனை வேர் பண்ணுறவங்க ஒருத்தவங்க. ஆனால் காட் வந்து நம்மளை ஒரு டிசைன் பண்ணிட்டு சொல்கிறாரு, வித்தவுட் த டிசைனர் திஸ் டிசைன் வில் நாட் பி சர்வைவ்டு, வில் நாட் பி என்னது வாழ முடியாதுன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. சர்வைவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவிங். அதாவது சர்வைவல்னா என்ன சொல்லலாமா தமிழில்? சர்வைவல், லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்வைவல். சர்வைவல்னா நல்லா இருக்கீங்களா, இருக்கேன். என்னது இருக்கேன். ஒரு செடி இருக்கு, சர்வைவ் ஆகுதா லைஃப்ல இருக்குதான்றதை எப்படி சொல்லலாம்? சர்வைவ் ஆகுதுன்னா பச்சையாக தான் இருக்கும். என்னங்க, தண்ணிலாம் ஊற்றிருப்பீங்க, உரம்லாம் வச்சிருப்பீங்க, ஆனால் அந்த செடியில் ஒரு யூஸும் கிடையாது. அது பூக்காது, காய்க்காது, கனி கொடுக்காது. அந்த அதை தண்ணி ஊற்றினவனுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்காது. தட் இஸ் சர்வைவிங். பட் லிவிங்னா ஒரு பிளான்ட்டை பற்றி சொல்கிறோம். லிவிங்னா அது பார்க்கும்போது அந்த இலையெல்லாம் அப்படியே அழகாக துளிர் விட்டுருக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும்? அதில் ஒரு சின்ன மொக்கு வரும். அப்புறம் என்ன வரும்? ஒரு பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். தட் இஸ் கால்ட் நாட் சர்வைவல், தட் இஸ் லிவிங். அது மாதிரி இந்த டிசைனர் காட் நம்மளை டிசைன் பண்ணது எதுக்குன்னா, அந்த டிசைனர் மாதிரி இருக்கணும்னு, அவர் மாதிரி இருக்கணும்னு. ஒருத்தவங்க வாழ்க்கையில நீங்க அனல் மூட்டப்பட்டிருக்கீங்கன்னா எப்படி தெரியுமா தெரியும்? அவங்க உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு அசைவு இருக்குங்க. ஹலோ, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன். நீங்க மற்றவங்களையும் கண்டுபிடிக்கலாம், உங்களையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். கை தட்டுறதுக்கு இல்ல, என்ன அதை உள்வாங்கி கவனிக்கிறது இல்ல. அப்புறம் ஒரு ரெசிப்ரோகேஷன் மீன்ஸ் அவங்க சொன்னதுக்கு ஒரு பதில், ஒரு ஆமான்றது இல்லைங்கிறது. அந்த உங்கள் கரம் உயர்த்தினா அந்த கரத்தை உயர்த்துறது இல்லை, உங்கள் குரல் உயர்த்தினா அந்த வாயை எப்படி வச்சுக்கிறது. இத மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம டிசைன் அது கிடையவே கிடையாது. நம்ம டிசைன் எந்த டிசைனாலையும் உருவாக்கப்படுறது பற்ற நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய மகத்துவமானவரால உருவாக்கப்பட்டிருக்கிறோம், டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்தை விட நம்ம வித்தியாசமானவங்க. ஈவன் ரிலீஜியஸ் பீப்புளை விட நம்ம வித்தியாசமானவங்க. ரிலீஜியனை போதிக்கிறது வந்து நீ எழுந்துரு, நீ உட்காரு, நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, டூ குட் கெட் குட். இஃப் யூ நாட் டூயிங் குட் யூ வில் நாட் கெட் குட். நோ, தட் இஸ் நாட் அவர் ப்ரொசீஜர். நான் இல்லை, பைபிள் சொல்லி கொடுக்கறது. நீங்க நல்லவங்க தெரிஞ்சு அவர் ரட்சித்தாரு சொல்லுங்க. பீட்டர் மறுதளிப்பான்னு தெரிஞ்சு அவனை வந்து சீசனை வச்சாருங்க. ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சே அவனை வந்து யூதாஸை ஃபினான்ஷியல் மினிஸ்டரா போட்டார். ஸோ நம்மளுடைய இப்ப பாட்டு பாடம் பாருங்க, நீதிமானா நம்ம ஆக்கிட்டார் அவரு. நம்ம நீதியை செஞ்சு 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 நீதிமானா இல்ல, அவர் நீதிமான ஆக்கின பிறகு நம்ம நீதிமான ஆகிறோம். அல்லேலூயா. இவள் பேப்பரை உள்ள திருத்தாம ஃபர்ஸ்ட் டோட்டல போட்டு 100 போட்டாச்சு, 100க்கு 100 உள்ள 100க்கு 100 இல்லை, இந்த அப்புறமா எழுதுன்னா எப்படி இருக்கும்? புரியுதா? 100க்கு 100 போட்டு மார்க் ஷீட்லாம் எழுதியாச்சு. மார்க் ஷீட்லாம் எழுதிட்டேன், அதனால நீ எழுதிடு, இது உள்ள பார்த்தாவது எழுது. புரியுதா? அது மாதிரி நம்மளை வச்சுக்கிறார் காடு. அவரு மாதிரி 100% பெர்ஃபெக்டா உங்களை வச்சுக்கிறாரு. நான் பெர்ஃபெக்டே இல்லை, நான் ஒரு புழுவா இருக்கேன். யாராவது உங்களை பெர்ஃபெக்ட்னா அந்த ஊழியக்காரர் பொல்லாதவர். உங்களுக்குலாம் அப்படி கிடையவே கிடையாது. உங்களை நீதிமான ஆக்க போறாருல்ல, ஆக்கிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. செல்வந்தனாய் ஆனேனே அப்படின்னு பாடணும். எங்க செல்வந்தனாய் இருக்கிறோம் நம்ம? நீங்க இருக்கீங்கல்ல, தழும்புகளால் சுகம் ஆனேனே அப்படின்னு பாடுறோம். சுகம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். கிங்டம் சிட்டிசன்ஸ்ங்கிறது தான் இந்த செய்தி. கிங்டம் கல்ச்சர், கலாச்சாரம், தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம்ங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு கலாச்சாரம் அப்படின்னா நம்ம இந்தியன் கலாச்சாரம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன். நல்லா கவனிக்கணும். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரோம், உலக பிரகாரமா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. கல்ச்சர் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்னா, லாங்குவேஜ் இருக்கும். இருக்குமா இருக்காதா?
லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சரியா? என்ன ப்ரொசீஜர் இருக்கு? ஒரு உதாரணமா சொல்லலாமே. இப்ப நீங்க ஒரு டிரைவ் பண்றீங்க, நம்ம கண்ட்ரியில இருக்கிற ஸ்டேரிங் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா எங்க இருக்கும்? அமெரிக்கால போனா எங்க இருக்கும்? ஸோ அவங்க சில காரியங்களை வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கலாச்சாரம் ரொம்ப ஒஸ்டான ஒரு கலாச்சாரமா இருக்கு, டிசிப்ளின்டா இல்லை. துபாய் போயிட்டு நான் அப்படியே இறங்கி வந்து அங்கங்க ஒரு சின்ன சத்தம், ஹாரன் சத்தமே கேட்காதுங்க. போயிருக்கீங்களா? நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா, யூஎஸ்ஏ போனாலும் சரி, துபாய், வேற எந்தெந்த கண்ட்ரி போனாலும் அந்த ரோடுல நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், அப்படி இருக்கும். அந்த கார்ல போயிட்டு இருக்கேன், அந்த குட்டி பிள்ளை வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கிக்க, இன்னும் இந்த நேரத்துல வீடு, நம்ம என்ன செய்வோம்? காரை நிறுத்துங்க, அப்படியே அந்த குழந்தை ஒன் பாத்ரூம் போயிட்டு வரட்டும்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இறக்குன உடனே அந்த போட்டோல அங்க எல்லாமே கேமரால வைக்கப்பட்டிருக்கு. உடனே அவங்க வீட்டுக்கு வந்து 50,000 என்ன வந்துருச்சு? மெயில் வந்துருச்சு, உங்களுக்கு ஃபைன். எதுக்குங்க? பிள்ளை அடக்கலைன்னா நீ உன் ட்ரெஸ்ல தான் அவன் போகும். சில கலாச்சாரங்கள், சில டிசிப்ளின்லாம் சேர்ந்து இருக்குதுங்க ஒரு கண்ட்ரிக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? அமெரிக்க கலாச்சாரம் உள்ளவங்க, அந்த பீப்புளை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அந்த பீப்புளை நீங்க என்ன சொல்லுவீங்கப்பா? அமெரிக்கால இருக்கிறவங்கள அமெரிக்கன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியால இருக்கிறவங்கள இந்தியன்னு சொல்லுவாங்க, தமிழர்களை தமிழன்ஸ்னு சொல்லுவாங்க, சீக்கியர்கள்னுவாங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரியுது. நம்மள என்ன சொல்றாங்க? நம்ம மீன்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்டியன்ஸ்னு சொல்றாங்க இல்ல? அமெரிக்கன்ஸ பிரசிடென்ட் அங்க இருக்காங்கல்ல, அமெரிக்காவை ஆளுறவர் யாரு? அங்க ஒரு பிரசிடென்ட். உடனே அவங்க பிரசிடென்ட்ஸ் உடைய பீப்புள்னு சொல்றாங்களா? பிரசிடென்ட் ஆளுறவங்களை என்னன்னு சொல்லலாம்? அது மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? ஆனா அவங்க என்னன்னு சொல்றாங்க? அமெரிக்கன்ஸ்ன்றாங்க. இப்ப we belong to the kingdom of God. Why we are telling Christians Christ? நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவங்கிற ரிலீஜியன் வந்து உங்களை ஆளவே கூடாதுன்னு சொல்றேன் நான். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்னர், பிரசிடென்ட், எம்எல்ஏஸ், எம்பிஸ் இப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஆளுகை செய்யறவங்களா அந்த ரூல் ஓவர் பண்ணா கூட அவங்க கலாச்சாரத்தில் அவங்கள சொல்றது we belong to America, so we are Americans அப்படின்வாங்க. நமக்கு என்னைக்காவது கிங் நம்மள ஆளுகை செய்யறாரு, I am a queen, kingdom citizens நம்ம சொல்லிருக்கோமா? கிறிஸ்டியன்ஸ்னு சொல்றோம். யார் இந்த பேர் காட் வச்சாரா? ஹலோ, கிறிஸ்டியன்றத நீ ஒரு கிறிஸ்தவனுக்காகவே கர்த்தர் வரல, முதல்ல தெரிஞ்சுங்க. we are kingdom citizens. அமெரிக்கன்ஸ் மாதிரியே நீங்க யாருன்னு சொன்னீங்க? யாருன்னா we are citizens of kingdom அப்படின்னு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்பயும் எனக்கு இந்த சர்ச்சுக்கு என்ன பேர் வைக்கணும்னா கிங்டம் சிட்டிசன்ஸ்னு சொன்னாரு பாருங்க. ஜப்பான்ல இருக்கிறவங்கள ஜாப்பனீஸ்ன்றோம். we belong to the kingdom of God means we are the citizen of the kingdom of God. நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள்னா ரிலிஜியனை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க இனிமே என்ன சொல்லணும்? நீங்க என்ன உங்க மைண்ட்ல முதல்ல நான் உங்க மைண்டை தான் நான் வந்து மைண்ட் பிளாக்கை உடைச்சு விடுறதுக்கு தான் நான் இருக்கேன். இப்போ we belong to the king. who is that king? சங்கீதம் வாசிக்கலாமா? சங்கீதத்துல வாசிக்கலாம். 24ல கடைசி வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? நல்லா சொல்லுங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? who is that glorious king? hallelujah. அப்ப நம்ம காட் யாரா இருக்கிறாரு? எந்த மதத்திலுமே எதா இருந்தாலுமே அவங்க காட், அவங்க கிங்னே சொல்ல மாட்டாங்க. கிங்கோட வேலை என்ன தெரியுமா? ரூல் பண்றது. கிங் என்ன பண்ணுவாரு? இப்ப இங்க வந்து சிஎம் இருக்கிறாங்க, பிஎம்லாம் இருக்காங்க. they are political parties not related to the kingdom of God. அவங்க வந்து அரசியல் ரீதியில ஆளுகை செய்யறவங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்டியன்றதை விட யாருங்க சொல்லுங்க? நீங்க சிட்டிசன்ஸ். சொல்லுமா? சிட்டிசன்ஸ். சிட்டிசன் என்ன? கவனிங்க. சிட்டிசன் என்ன? we are kingdom members னு சொல்லல. இப்ப நான் வந்து இப்போ வந்து ஒரு அமெரிக்கா போறேன். நான் அங்க போனாலும், நான் அங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் அங்கேயே நான் போய் ஒரு லேண்ட் வாங்கி என்னங்க அங்க நான் ஒரு ஸ்கூல்ல வாங்கி நான் இருக்க முடியாது. சில பாண்டேஜ், சில பாண்ட்ல கையெழுத்து போட்டு இத்தனை வருஷம் வேணா அந்த ஸ்கூல்ல நான் ரன் பண்ணலாம். திருப்பி பேக் டு பெவிலியன். உன்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே? அங்கேயே தான் உன்னை துரத்தி விட்டுருவான்.
எப்பயுமே நீங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா லேண்ட் வாங்கி நீங்க வீடு கட்ட முடியாது. தெரியுமா உங்களுக்குலாம்? நீங்க வேணா காசை கொடுக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம். ஆனா ராஜாங்கமா ஒரு வீடை கட்டி நீங்க அங்க வாழ முடியாது. ஏன் தெரியுமா? உனக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிற இடத்துல தான் நீ வாழலாம். அப்ப சிட்டிசன்ஷிப்னா குடியிருப்புன்னு சொல்லலாம். இந்த குடியிருப்பை வந்து நல்லா கவனிக்கணும். ஆளுகை செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா கிங். அந்த குடியிருப்புல இருக்கிறவங்க எல்லாம் யாருமா? யாரு? ஜெனரலா பீப்புள் கிடையாது. ஜெனரல் பீப்புள் கிடையாது. we born again people. ஹல்லேலூயா. கிங் காட், புரியுதாமா நான் சொல்றது? கிங் காட் அவருடைய பிள்ளைகள் நாம. அவர் என்ன பண்றாரு நல்லா கவனிக்கணும். நம்மளை வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்கிட்டார். நம்மளுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டாரு. நம்மளை ஒரு பிரஜையா ஆக்கிட்டாரு. பிரஜைக்குரிய அந்தஸ்தை கொடுத்துட்டாரு. பிரஜைக்குரிய, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பிரஜைக்குரிய அந்தஸ்தை எந்த கண்ட்ரில வேர்ல்டுல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரஜைக்குரிய அந்தஸ்து இருக்கு இல்லங்க? இருக்கா இல்லையா? அமெரிக்கால இருக்கிறவங்களும் கிங்டம் ஆஃப் காட் தான். அவங்க இருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் தி த்ரோன். பேசிக்கா சில காரியத்தை நீங்க மறக்கவே கூடாது. we belong to the king Jesus. யார் இந்த மகிமையின் ராஜா? ஹல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அப்புறம் அவர் சேனைகளின் கர்த்தரானவர். வாவ். அப்புறம் அவரே மகிமையின் ராஜா. அவர்கிட்ட இருக்கிற ஆர்மி சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர்னா ஆர்மி. அவர்கிட்ட இருக்கிற ஆர்மி வந்து ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. கிங்னு சொன்னேன், மகிமையின் ராஜான்னு சொல்றேன். மகிமைங்கிற இடத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல மகிமை, இங்கிலீஷ்ல க்ளோரி, நிறைய வருது பாயிண்ட்ஸ். மகிமைக்கு இங்கிலீஷ்ல க்ளோரி. வாட் டஸ் இட் மீன் இன் ஹீப்ரூ? யூ நோ தட்? வெயிட் ஆஃப் காட். ரொம்ப அருமையான வார்த்தை, வெயிட் ஆஃப் காட். ரைட்டுமா? அந்த வெயிட்னா 5 கிலோ 10 கிலோங்கிற மீனிங் இல்ல, வேல்யூ ஆஃப் காட். ரொம்ப வெயிட்டான பர்சன் இவங்க அப்படின்றோம்ல, பெருந்தலை அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி glory, the God himself is glory, means valuable God. அந்த valuable God நல்லா கேக்குறீங்களா? ஆதாம் ஏவாளை படைச்சிட்டதும் அவங்க நிர்வாணமா இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்களா? குளோரியஸா இருந்தாங்களா? குளோரியஸா இருக்கும்போது glory means nothing but Hebrew word kabod. கபோர்டு வச்சிட்டீங்களா வீட்டுக்கு? கபோர்டு வச்சா என்ன? கபோர்டோட பர்பஸ் என்னமா? அதை ஏதோ ஃபில் பண்றோம். அந்த இடத்தை எம்டியா கபோர்டு வச்சுட்டு அது உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்க மாட்டேங்குது. எதையோ உன்னை ஏழையா இருந்தா கூட எதையோ உன்னை தூக்கி அதுல வைப்பாங்க. எம்டியாது இருக்கவே இருக்காது. அப்போ குளோரின்னா நீங்க குளோரியஸ் கிங் அப்படிங்கிற ஒரு பிள்ளைன்னா நீங்க எம்டியா இருக்க மாட்டீங்க. இதுதாங்க ஹீப்ரூல அர்த்தம். கபோர்டு எப்படி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஃபில் பண்றதுக்கு இடம் இருக்குதோ அது மாதிரி உன்னை ஃபில் பண்ற மாதிரி கர்த்தர் வச்சுக்கிறாரு. நீ எம்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்லைன்ற அவசியம் இல்லை, பொருள் இல்லைன்னு அவசியம் இல்லை. உன்னை ஃபில் பண்ணி உன்னை நிரப்பி உன்னை மகிழ்விக்கிற God தான் glorious king. Who is that glorious king? God Jesus is our glorious king. யார் இந்த மகிமையின் ராஜா அப்படின்னா, மகிமையின் ராஜா அப்படி பிடிக்காதீங்க. மகிமைனா என்ன சொன்ன? இப்ப நான் நிரப்புறவர், உன்னுடைய எம்டினஸை ஃபுல்லாக்குறவர், நிரப்புறவர். வெயிட் அப்படின்னா பவர்ஃபுல். சும்மா வெயிட் ஒரு பிளாஸ்டிக் டப்பால வைக்கிறத வச்சு கபோர்டு நிரப்புறது இல்ல. அவ்வளோ வேல்யூபிளான திங்ஸ். வெயிட் ஆஃப் காட் மீன்ஸ் தி பவர்ஃபுல் திங்ஸ் அல்ல. உன்னையே குளோரியஸா படைச்சுக்கிறார். காடை பத்தி நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். குளோரியஸா ஆணும் பெண்ணுமா படைச்சாரு. கிங்டத்தை பத்தி சொல்றேன். அப்போ எப்ப நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன்னு கேட்ட சொன்னாராமா? இல்ல என்ன எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் கேட்டாரா? God made Eve and brought to Adam. brought means brought ன்னு இருக்கு இல்லைங்க, இங்க தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்தாருன்னு இருக்கு. brought-ன்னு என்ன தெரியுமா? டிஸ்பிளே. ஒரு புடவை வாங்க போனா அவ 10 புடவை போடுவா. அதெல்லாம் என்ன அர்த்தம்? டிஸ்பிளே பண்றா. அதை சூஸ் பண்றது யாரு? நாம தான். God அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் சொல்றேன், God உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிறாரு. பீடியாட்ரிக்ஸ் வேணுமா, கைனகாலஜி வேணுமா, சர்ஜரி வேணுமா, எல்லாம் என்ன இருக்குது? டிஸ்பிளே இருக்கு. வீடு எப்படி கட்டணும், உன் பிள்ளை என்ன படிக்க வைக்கணும்,
காட் உங்க சித்தம் என்னவோ அது இப்படி சொல்லியே முடி நரைச்சி செத்து கூட போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா முகத்தை பாக்குற, நீ என்ன விரும்புற, உன் மன விருப்பத்துல நான் செய்யறது இருக்கேன், நீ எம்டியாவே இருக்க கூடாது, உன்னை நிரப்பணும். நான் உடனே அவனுக்குள்ள இவருடைய வித்துல இருந்தா நான் வந்திருக்கிறான், வார்த்தையினாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான், மண்ணினாலே உண்டாக்கி செஞ்சு. அப்ப அவருடைய ஹேண்ட் ஒர்க் அவன் ஆடம். அவர் கொண்டு வந்த உடனே அவன் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்புட்டான். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான்? டிஸ்பிளே பண்ணத எடுத்துக்கிட்டான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, கிங்டம் ஆஃப் காட்ல அவ்வளவு மகிட்டி காடு, பவர்ஃபுல் காடு உங்ககிட்ட எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ற. நீ எம்டியா இருக்க கூடாது. நீ என்னவா இருக்க கூடாது? எம்டியா இருக்க கூடாது. கபோர்டு ஃபுல்லா நிரம்பி இருக்கணும். ஆமென். இந்த கபோர்டு ஃபுல்லா என்ன இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டாரு. நீ தான் அதை என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த வார்த்தை அப்படி வந்துச்சு, அவரையே நீ ஃபோக்கஸ் பண்ணா கரெக்டா பேசுவார். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். கிங்டம் கல்ச்சர் அப்படின் போது இது மதத்திலிருந்து வருகிற கல்ச்சர் கிடையாது. மதத்திலிருந்து வருகிற கல்ச்சர்ல என்ன இருக்கும்? ஒரு சொல்லுவாங்க, டங்ஸ் பேச வேண்டாம், we are great, trinity is a reality. திருத்துவன்றது உச்சிதமான உண்மையானது, அதுலதான் நம்ப இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் மெயினான சத்தியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரினிட்டி காட் அவர் ஆளுகை செய்கிறவரா த்ரோன் ரூம்ல இருக்கிறாரு ஃபாதர். அந்த ஆளுகை ராஜாவினுடைய வார்த்தையில என்ன இருக்கும்னா அதிகாரம் இருக்கும். வார்த்தை ஆளுகை செய்கிற வார்த்தை. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு கலெக்டர் கேட்க மாட்டார் பியூனு கிட்ட. கிங்க்கு மேல யாருமே கிடையாதுங்க. ஏய் பியூனா கூப்பிட்டு இங்க வா, அதை பண்ணு. ஒரு நல்லவரா இருந்தா கூட அப்படி பார்த்து இப்படிதான் செய்வாங்க. அதிகாரம் இருக்கும், ஆளுகை இருக்கும். அத மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறனோ, என் டிசைன் எப்படியோ அப்படின்னா நான் இல்ல, காட் அதே டிசைன்ல, அதே இமேஜ்ல, அதே லைக்னஸ்ல தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கணும்னா ஒரு குட்டி கிங்கா இருக்கணும், ஒரு குட்டி குயினா இருக்கணும். நீ ராஜாத்தியா இருக்கணும், நீ குட்டி ராஜாவா இருக்கணும். நான் ராஜான்ட்டு பூஜாவா இருக்க கூடாது. ராஜான்னு என்ன செய்யணும்? ரூல் ஓவர் செய்யணும், ஆளுகை செய்யணும். யார? மனைவிய. யார ஆளுகை செய்யணும்மா? சொல்லுமா, யார ஆளுகை செய்யணும்? மாமியார, மாமனார? யாரையுமே கிடையாது. நல்லா கவனிங்க. ஆளுகை சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் நீ ஆளுகை செய்யணும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எங்க இருக்கு? ரொம்ப ஒரு டஃப்பா தெரியும். இதை நீங்க கத்துக்கிட்டு இந்த லாங்குவேஜ் படிக்கும் போதுலாம் கோடிங்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல தரவாயிட்டாங்கன்னா ஐடில பெரிய ஆளா இருப்பாங்க அவங்கலாம். அதே மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது. எதுல? இந்த சர்ஜரியில, இந்த டெலிவரி பாக்குறதுல. அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா டெலிவரி பண்ணுவாங்க. டீச்சிங்லயும் அப்படிதான். சில பிள்ளைகள் எப்படி டல்லா இருக்காங்க, சில பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, பிரைட்டா இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்தா சென்டர் ரிசல்ட் காமிச்சிடலாம். அதே போலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில காரியத்தை கத்தே தீரணும். என்ன எதை பத்தி நான் சொல்ல வரேன்? எதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன்? சர்க்கம்ஸ்டன்சஸ் நீ ஆளணும்னு சொல்றேன். கிங்டம் கல்ச்சரை பத்தி சொல்றேன். கிங்டம் ஹேஸ் சம் டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டிஸ். லாங்குவேஜ் இருக்கா உங்களுக்குன்னு? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளுடைய கல்ச்சர் என்ன? ட்ரெஸ்ஸிங் கல்ச்சரை சொல்லுங்களேன். வேஷ்டி, சட்டை, பேண்ட், சாரி. கல்ச்சர் ரிலேட்டட் டு ட்ரெஸ்ஸிங், கல்ச்சர் ரிலேட்டட் டு லாங்குவேஜ். சரியா? கல்ச்சர் ரிலேட்டட் டு ஃபண்ட், மணி இருக்குல்ல, மணிக்கு ஒரு பேர், ஒரு ஊருக்கு ஒரு பேரு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? அதை ஆப்ரேட் பண்ற மெத்தட், அதோட வேல்யூ எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கிங்டம் இஸ் எ கண்ட்ரி, கிங்டம் ஹெவன் இஸ் எ கண்ட்ரி, கிங்டம் ஹெவன் இஸ் எ கண்ட்ரி. என்ன? தேசம். நீங்க ஐசாயாவை படிச்சீங்க, உன் தேசம் வாழ்க்கைப்படும். படிச்சிருக்கீங்களா? உன் தேசம் அப்பனா என்ன? தேசம்னா என்ன? இப்ப நான் சொன்னதுலேன்னு சொல்லுங்க. தேசம்னா இப்ப என்ன சொன்னேன்? கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் எ கண்ட்ரின்னு சொன்னேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு தேசம்னா, உன் தேசம் வாழ்க்கைப்படுனா, நீ கிங்டம் ஆஃப் காட்ல நீ மறுபடியும் பிறந்ததுனால நீ ஒரு தேசம். ஹெவன் வந்து உன் வாழ்க்கையில வாழ்க்கைப்படுனா, ஹெவன்ல என்ன இல்ல? நோ லேக் இன் ஹெவன், நோ டிசீஸ் இன் ஹெவன், ஆமென், நோ சிக்னஸ் இன் ஹெவன்.
No fracture of relationship in heaven. Hallelujah. No financial collapse in heaven. Hallelujah. No crime in heaven. No pollution in heaven. அப்புறம் என்ன இருக்கு? No bribe in heaven. No corruption, no pollution, no depression in heaven. No oppression in heaven. No unemployment situation in heaven. Angels ஆக்டிவா இருக்கிறாங்க. No failure in heaven. அப்போ the kingdom of God is a country. ஒரு தேசம். உன்னையே ஒரு தேசமா அவர் பார்க்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லது. உன்னை ஒருத்திய தேசமா பார்க்கிறார் God. நீ ஒரு நபர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவருக்கு. ஒரு தேசமா பார்க்கிறார். இந்த தேசம் வாழ்க்கைப்படணும்னு சொல்றாரு. என்ன படணுமா? வாழ்க்கைப்படணும். சொல்லுங்க. வாழ்க்கைப்படுறதுக்கு முடியல, பணம் இல்ல, சுகம் இல்ல, உறவுகள் நம்மள ஒரு சான் ஏறினா ஒரு முழம் ஏறினா ஒரு சான் ஏறினா ஒரு முழம் சறுக்குது. நம்மளுக்கு பின்னாடியே இருந்து காலை வாரி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிதானே இருக்குது. அப்போ இந்த தேசம் உனக்கு வாழ்க்கைப்படணும்னா அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன்ற ஒரு தேசத்துல கிரைஸ்ட் உன்னோட வாழணும். அவருடைய ஆளுகை உனக்குள்ள இருக்கணும். அந்த ஆளுகை உனக்குள்ள வருதுன்னா இந்த உலகத்துல பஞ்சம் இருக்கும், ஆனா நீங்க பஞ்சமா இருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு டிசீஸ் இருக்கும், நீ 10 ரூபாய் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒண்ணுகிட்ட லஞ்சம் வாங்க மாட்டான், மற்றவங்கிட்ட லஞ்சம் வாங்குவான். உன் கேஸ்ல கிரைம் இருக்காது, உன் வாழ்க்கையில கிரைம் இருக்காது. நான் பேசுற எத்தனை பேருக்கு புரியுது? Kingdom of heaven is a country. The country has no corruption, no pollution, no collapse of money, funds. Sickness இல்ல, வியாதி இல்ல, வறுமை இல்ல, துக்கம் இல்ல, கிளேசம் இல்ல, உடைஞ்சு புரோக்கனா இருக்கிற சிச்சுவேஷன்லாம் ஹெவன்ல இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்து என்னுடைய ராஜ்யத்துல உன்னை நான் உண்டாக்குனதுனால நீ ஒரு குட்டி கிங், நீ ஒரு குட்டி குயின். அப்பனா இந்த தேசமாகிய நீ ஹெவன்ல இருக்கிறதெல்லாம் நீ வாழ்க்கைப்படணும்ன்றார். எத்தனை புரியுது நான் பேசுறது? அவர் வாழ்க்கைப்பட்ட நம்ம பிடிச்சதெல்லாம் எடுத்துருவாரா? ஏமா அவர் நம்மள ஒரு தேசமா பார்த்து எல்லா கல்ச்சரையும் கொடுக்குறாருன்னா தேசத்துல இருந்து எடுத்துருவாரா? God is not a taker, he is a giver. பாருங்க, அவன் நான் உன்னை தூங்க வச்சு ஒரு இது எடுப்பேன், ஒண்ணுமே மூக்கு நல்லா இல்ல நாக்கு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் கொடுக்குற பொண்ணை கட்டணும்னு சொன்னாரா? ஒருவேளை அவன் எலும்பில்னா கூட அவனை திருப்பி தூங்க போட்டு கூட இந்த மாதிரி வேற மாதிரி கூட செஞ்சிருப்பாரா இருக்கும். He brought Eve. அப்படியே கொண்டுட்டு வராரு, இதை கட்டு அப்படின்னு சொல்லல. ஹலோ, காடோட ஆட்டிடியூட சொல்றேன். கர்த்தர் உங்களை அப்படிதான் பாக்குறாரு. உனக்கு என்ன பிரியம்? அவருக்கு ஒரு டிசைர் இருக்குமா? அவருக்கு ஒரு டிசைர் இருக்கு. இந்த உலகத்துல உன்னை ஒரு தேசமா வச்சு, நான் பேசுற வார்த்தையெல்லாம் கவனிக்கிறீங்களா? உலகத்துலன்ற உன்னை ஒரு தேசமா வச்சுங்கிறேன். அப்படியே இந்த வேர்ட்லாம் பிரைம் வேர்ட்ஸ் தெரிஞ்சது தானே நினைக்காதீங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்லி கொடுக்கும்படி வருது பாருங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனை இந்த பூமியில நீ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் உன்னை தேசமா வச்சுக்கிறார், உன்னை அவருடைய ஆளுகை செய்யறதுக்குன்னு வச்சுக்கிறார். அப்ப இங்க வந்து ஹெவனை இங்க கொண்டு வர்றதுக்கு தான் நீ உயிரோடயே இருக்க. ஹெவனை இங்க கொண்டு வர்றதுக்கு தான் உயிரோட இருக்க. அப்படின்னா ஹெவனை உயிரோட கொண்டு வர நான் இங்க இருக்கேன்னா என்ன பண்ணணும்? ஹெவனை இங்க கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நான் ஹெவன்ல என்ன இல்ல? லெட் யுவர் கிங்டம் கம். ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இப்படி ராஜ்யம் வருவதாக. எல்லா மெயின் லைன் சர்ச் பாராமல் இருக்கிறீங்க. இப்பதான் நான் பரிசுத்தம் ராஜ்யம் வருவதும் கட 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 கட. எங்கள் பிதா, அப்பா ஃபாதர், இஸ் அப்பா, அப்பா இல்ல அப்பான்னு இருக்கு. அப்படின்னு என்னன்னு சொன்னேன் நான்? அப்பா இஸ் நாட் எ நவுன். நவுன்னு வெர்பல்லாம் சொல்றேன்னு நினைக்காங்க, ஈஸியா சொல்றேன். அது ஒரு பெயர் சொல்லலாம் இல்ல. அப்பான்றது ஒரு பெயர் இல்ல, அப்படி இல்ல. ஒரு பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் அப்பா. அப்பா ஃபாதர் காட் யாரா இருக்கிறாருன்னா நம்ம அப்பா மாதிரி நினைச்சிடாதீங்க நீங்க. ஐ மீன் நம்ம அப்பானா எங்க அப்பா, உங்க அப்பா, அந்த அப்பாவே நல்ல அப்பாலாம் இருக்காங்க. நீங்களாம் நல்ல அப்பா மாறு. இப்ப எனக்குலாம் நல்ல அப்பா ஏசப்பா வந்து அப்பா மாறினா எனக்கு அப்பா, ஏன் அப்பாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏசப்பா எனக்கு என்ன இல்லை, பிடிக்காம போயிடுச்சு. ஆனா சத்தியம் தெரியதான் இந்த அப்பா கிடையாது, இவர் வேற அப்பா, இவர் தான் நல்ல அப்பா அப்படின்னு புரிஞ்சிச்சு. இவரை புரிஞ்ச பிறகு எங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அப்பா இஸ் நாட் எ நவுன், இட்ஸ் நாட் எ பர்சன். அவர் ஒரு நபரா சொல்லப்படல, ஒரு பொசிஷன். நீ போய் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டேன்னா உன் பொசிஷனே வேற. அந்த பொசிஷன் என்ன பண்ணும்? ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? குளோரியஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு எம்டியாவே இருக்கக்கூடாது. இந்த சந்தோஷமா இரு, சந்தோஷத்தை நிரப்புவாரு, பீஸ்ஃபுல்னஸ் நிரப்புவாரு, ஜாய்ஃபுல்னஸ் நிரப்புவாரு. பிகாஸ்
குளோரியஸ் காட் அவரு. யார் இந்த ராஜான்னு பார்த்தோம். அவன் மகிமை என்னன்னு சொன்ன, ஃபுல்லா வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் நிரப்புறவருமா. ஆமென். அப்ப உங்களை அவரு அவருடைய மகிமையினால, அவருடைய நிறைவுனால, வேல்யூபிளான காரியங்கள்னால உங்களை நிரப்புறவரா இருக்கிறாரு. Let your kingdom come. எல்லாம் சொல்லுங்க, kingdom come. Let your kingdom come. Come on please, எல்லாரும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் ஆயத்தரங்க, எல்லாரும் சொல்லுங்க. ராஜ்யம் வருவதாகன்னா என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னா என்ன அர்த்தத்தை நீங்க பேசுறீங்க? ராஜ்யம்னா என்னன்னு சொன்ன நானு. அங்க சிக்னஸ் இல்ல, மணி கொலாப்ஸ் இல்ல, எம்டினஸ் இல்ல, ஃபெயிலியர் இல்ல, சுகவீனம் இல்ல, பலவீனம் இல்ல, பற்றாக்குறை இல்ல. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? இப்போ கொரியர் அனுப்பிட்டோம், உங்களுக்கு அதில் 10 லட்சம் பணம் இருக்கு, இன்னும் கொரியர் கைக்கு வரல. ஆனா அந்த மெசேஜை கேட்ட உடனே நீங்க உங்க முக நாடி நல்லா ஆயிடுது. என்ன, இன்னும் மார்க் ஷீட் வரல, நீ தான் கோல்டு மெடலிஸ்ட்னு வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் மார்க் ஷீட் வரல, இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு என்ன செய்வீங்க நீங்க? உங்களை அறியாமே உங்க மைண்ட் செட் ஆயிடுது. எதை பார்த்து? கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் நான் அவ்வளோ படிக்கவே இல்லை, கத்துறத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை, அது மாதிரி உங்களுக்கு ஒரு 10 லட்சம் உங்க வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ரொம்ப கஞ்சமா இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, எப்படி இருப்பீங்க? எனக்கா? அவ உடனே நம்மளை அறியாம நமக்கு என்ன ஆயிடும்? சந்தோஷம். எதனால? இந்த மைண்ட் முழுக்க அதை பிலீவ் பண்ணு. அதே போல நீங்க பிலீவ் பண்ணணும். எதை பிலீவ் பண்ணணும்? கிங்டம் கம்னா நீங்க எப்போ போனீங்கன்னா இருந்தீங்களோ கிங்டம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க எப்போ போனீங்கன்னா இருந்தீங்களோ அப்பவே என்ன ஆயிடுச்சுமா? சிலர் இங்கேன்றோம் தேவனுடைய ராஜ்யம் போறோம் அப்படின்னு ஜீசஸை கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? இது அங்கிருந்து வருது, இது இங்க இருந்து வருது. அதுக்கு சொல்றாரு, இல்ல தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ள இருக்குங்கிறார். அப்ப உள்ள இருக்கிறவர் தான் கிங்டம். யார் அவரு? காட், ஜீசஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் கிங்டம். இதெல்லாம் நான் ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கேன் நானு அப்படின்னா, இதை நீங்க அபியாசப்படுத்தி நான் ஒரு குயினா இருக்கேன், நான் ஒரு கிங்கா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உங்க மைண்ட் செட் ஆக என்னங்க, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் கிங் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி யோசிக்க பழகும் போது உறுதியாவே கிங்டம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன் நமக்கு இப்படிலாம் ஒரு ஜீவனையே கொடுத்து இந்த ராஜா, யார் இந்த ராஜான்னு வாசிக்கிறோம். பிலாத்து கேட்கும்போது நீ ராஜாவா? எஸ், நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்றார் ஜீசஸ். ராஜா பிறக்கும் போது ராஜா பிறந்திருக்கிறார். எல்லாமே ராஜா. ஆமென். இயேசு கிறிஸ்து எதை பத்தி பிரீச் பண்ண சொல்றாரு? கிங்டத்தை பத்தி பேசுங்க. அனாயிட்டிங் பத்தி சொல்லக்கூடாதா? ரிசரக்ஷன் பத்தி சொல்லக்கூடாதா? பிளட் ஆஃப் ஜீசஸ் ஒரு டீச்சிங் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெல்த் பத்தி சொல்லக்கூடாதா? கிங்டத்தை பத்தி பிரீச் பண்ணுங்க. இந்த சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்க பண்ணப்படணும், அப்புறம் தான் முடிவு வருங்கிறார். இந்த சுவிசேஷம் சொல்லுங்க எல்லாம். This gospel means what? This gospel. இந்த சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா நற்செய்தி. எந்த சுவிசேஷமா? எம்மா, இந்த ராஜ்யமே உனக்குள்ளதான் இருக்கு. உனக்கு இந்த வியாதி, அப்ப வியாதி வருது, என்னம்மா செய்யலாம்? டாக்டர்ஸ் வேணுமா? என்னம்மா செய்யலாம்? நல்லா கேட்டுக்கணும். வியாதி வரலாம், ஆனா அது ஒன்னும் பண்ணாது. அதை போன்னு சொன்னா அது போயிடும். ஏன் போகுது தெரியுமா? ஆல்ரெடி யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. நான் அனுபவிச்சு சொல்றேன். என் சரீரத்துல உனக்கு வேலையே கிடையாது, கெட் அவுட்னு சொல்லுவேன். நீ என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆமென். பற்றாக்குறையை பார்த்து சொல்லுவேன், ஒழுங்கின்மையை பார்த்து சொல்லுவேன், கரப்ஷனை பார்த்து சொல்லுவேன், கிரைமை பார்த்து சொல்லுவேன், அநீதியான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறத பார்த்து கெட் அவுட்னு சொல்லுவேன் நான். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அந்த கல்ச்சரை உனக்குள்ள கொடுக்கணும்னு விரும்புறாரு. என்ன கல்ச்சர்? Successfulness is the culture. No failure is the culture. Fullness is the culture. Fullness of God is your culture. Fullness of God is your culture. தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் உனக்குள்ள வாசமா இருக்கா. சகல பரிபூர்ணன்ற இடத்துல
இந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க. இந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் இதை கூட அதை கொடுங்கிறத நீங்க பாயிண்ட் அவுட்டே பண்ண தேவை கிடையாது. லெட் கிங்டம் கம்னா கிங்டம்குள்ள எல்லாமே இருக்கு. ஹீலிங் இருக்கு, ப்ராஸ்பெரிட்டி இருக்கு, அவன் என்ன இருக்கு, நோ கிரைம், பீஸ்ஃபுல்னஸ், ஜாய்ஃபுல்னஸ், ஆல் சக்சஸ் இஸ் இன் தி கிங்டம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி, இப்படி சொல்றேன், வசனத்தை வாசிமா. ஐசையா 45ல 18 எடுத்து வச்சுக்கோங்கம்மா. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வானங்களை கவனிங்க, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல். நல்லா லிசன் பண்ணுங்க. பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை எதை எதை இந்த பூமியை, இந்த எர்த்த குடியிருப்புக்குன்னு வச்சிருக்கிறார் அவரு. அப்பா இல்லவே இல்லை, நான் தான் கர்த்தர். உன்னை வந்து பூமியை வந்து இந்த எர்த்த வந்து நான் எம்டியா வைக்க விரும்பல அப்படின்னா, அந்த எர்த்துல இருக்கிறது யாரம்மா? நீங்களும் நானும்மா. உன்னை ஒரு எம்டினஸா நான் வைக்க விரும்பலன்றாருமா. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம எவ்வளவு எம்டினஸா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய மனசு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு உங்களுக்கு தெரியுமா? வாஸ்ட் லேண்ட் இஸ் அவர் மைண்ட். இந்த மைண்ட் வந்து நீங்க இத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு சொல்ல முடியாது, அவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் காட் வந்து சொல்றாரு, நீ நிரப்பிக்க, என்னுடைய அன்பால நிரப்பிக்க, என் வார்த்தையால் நிரப்பிக்க. அல்லேலூயா. வானங்களை இன்னொரு தடவை, வானங்களை சிருஷ்டித்துங்கிறதுக்கு, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பூமியை சிருஷ்டித்துன்னு சொல்லக்கூடாது. அவரு வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல், நானே கர்த்தர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரு தான் கர்த்தர், அவரை தவிர யாரும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்னுடைய ஃபோக்கஸ், காடோட ஃபோக்கஸ் என்னன்னா, நீ எம்டியா இருக்க கூடாது, நீ விக்டோரியஸா வாழணும். ஒரு 100 ரூபாயை 10 தடவை பார்த்துட்டு எடுக்கிறது, செலவு பண்ண. புரியுதுங்களா? ஒரு ட்ரெஸ் வாங்க விலையவே போய் பார்க்கறது. நீங்க கிங்டம்ல இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், லாவிஷா காடு கொடுப்பாருன்னு உங்க மைண்ட் செட் வந்துடும். God is a God of lavishness. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்பா எல்லாம் திருப்தியா சாப்பிட்டீங்களான்னு போட்டுட்டா போதுங்க. 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கிறது தான் லாவிஷ்னஸ். ஹல்லேலூயா. எவ்வளவு இன்சஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்க, டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா நம்ம லைஃப்ல. 10 தேதியில காலி ஆயிடுதுங்க. திருப்பி என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அதை எடுத்து இதை போடலாமா, இதை எடுத்து அதை போடலாமா? நோ. என்ன செய்யணும்? அதுக்கு ஒருத்தவங்க உதவி கேட்டா கூட ஆசைப்படுறோம், ஆனா நம்மளுக்கு என்ன செய்ய முடியல. ஐயோ இவருக்கு ஒரு 10,000 கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா கொடுக்க முடியல, நமக்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நேச்சுரலா பேசுறேன் நான் உங்களுக்கு. நான் சொல்றேன், இந்த கிங்டம் கம்னா சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட்ல இருக்கிற அபண்டன்ஸ் வந்து நேச்சுரல்ல நீ கொண்டு வர்றதுக்கு தான் உன்னை இந்த பூமியில குடியிருப்புல வச்சுக்கிறார். இங்கிலீஷ்ல மட்டும் படிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போலாம். This is what Yahweh says, heaven's creator, who alone is God. He created the earth, shaped it and established it all by himself. He did not create it a chaos. He made it fit and orderly and beautiful for its inhabitants. வானங்கள்ன்றதுக்கு என்னமா இருக்கீங்க? ஹெவன்ஸ்னு இருக்கு பாருங்க. ஹெவன்ஸ், ஓகே. எர்த் அப்படின்னா என்னமா தமிழ்ல? எர்த்னா என்ன? பூமி சொல்லுங்க எல்லாரும். ஆல் பை ஹிம்செல்ஃப்னா எம்டியா இல்லாம, அந்த ஹெவன் எப்படி நிரம்பி இருக்கோ அதே மாதிரி எர்த்த எம்டியா இருக்க கூடாது. அவருக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். எப்பா அவருடைய விருப்பம் என்னப்பா? அவருடைய விருப்பம் என்னம்மா? ஃபுல்லா இருக்கணும், எம்டியா இருக்க கூடாது. ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்க கூடாது, பர்ஸ் எம்டியா இருக்க கூடாது, பீரோ எம்டியா இருக்க கூடாது, ஷூ ஸ்டாண்ட் எம்டியா இருக்க கூடாது. ஃபுல்னஸ். பூமியை வெறுமா இருக்க அவருக்கு விருப்பம் கிடையாது. அது நம்ம ஆட்களுக்கு தெரியாம என்னங்க, வெறுமை வந்து பூமியில உட்காந்துருச்சு. வெறுமை வந்து உலகத்துல எர்த்துல உட்காந்துருச்சு. எர்த்து வேற, உலகம் வேறையாமா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்கு,
இவ்வளவா எர்த்து உலகத்தில்ன்ற இடத்துல பூமியில் அன்பு கூர்ந்தார்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எர்த்துன்னா பிளான்ஸ், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ். அப்புறம் என்னது? ட்ரீஸ். சும்மா சொல்லுங்களேன். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், நேச்சுரல்ல இருக்கக்கூடிய வெப்பம் சூழ்நிலைகள்லாம் இருக்குது, வேர்க்குது, குளிருது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதோட ரிலேட்டடா இருக்குது? பூமியோட ரிலேட்டடா இருக்குது. இந்த பூமிக்குள்ளதான் என்ன இருக்குது? உலகம் இருக்கு. ஃபண்டாஸ்டிக். இந்த பூமியில தான் என்ன இருக்குது? பூமி வெறுமையா இருந்தா உலகத்துல இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க? உலகம் யார் தெரியுமா? உலகத்துல இருக்கிறது நீங்களும் நானும். எர்த்துல என்ன இருக்குது? இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையானது எல்லாம் எர்த்துல வச்சுட்டாரு. எத்தனை பேர் புரிச்சோ எனக்கு தெரியல. புரிச்சாமா? ஏன்னா அங்க அவருக்கு கிரியேட்டர் ஆஃப் எர்த், ஹெவன் அண்ட் எர்த். அதுக்குள்ள உலகத்தை வச்சுக்க. உலகத்துல எத்தனை வகைய உலகம் இருக்குமா? உலகங்கள்னு இருக்கு. உலகங்கள் அப்படின்ற வேர்டு வந்து எதுல இருக்குன்னா இந்த ஹீப்ரூல இருக்கு. உலகங்கள் அப்படின்னு இருக்கு. உலகங்கள்னா என்ன? ஒரு உலகமா? எத்தனை உலகங்கள்மா? உலகங்கள்னா என்ன? அது உலகம்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு? உலகம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா மரம், செடி, மலைகள், தண்ணீர், ரிவர், ஓஷனை விட அவருடைய இமேஜிலே உண்டாக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த எர்த்துல ஒரு உலகத்தை உண்டாக்கிய உலகம்னா வாடுறவங்கள, நாட் சர்வைவிங், வாடுறவங்களை வச்சுட்டாரு. அந்த வாடுறவங்கள இந்த எர்த்துக்கு என்ன பண்ணிட்டாரு? நிரப்பி குடியிருப்பாக்கிட்டாரு. அப்ப குடியிருப்பு தான் உலகம். புரிஞ்சிருச்சா? அப்ப அந்த எந்த உலகத்துல இருக்குன்னா சிட்டிசன்ஷிப் இஸ் உலகம். புரியுதம்மா? நீ ஒரு சிட்டிசனா இந்த உலகத்துல இருக்கிற. ஆனா எந்த சிட்டிசன்? அமெரிக்கன், ஜப்பான், அப்புறம் என்னது, சிங்கப்பூரியன், அப்படி கிடையாது. நீ யாருமா? நான் ஒரு கிங்டம் சிட்டிசன். சொல்லுங்க. சிட்டிசனுக்கு எல்லாமே கொடுக்கும். இப்ப நீ ரேஷன் கார்டு எடுத்துட்டு போனா நீங்க இங்க வரீங்க நான் கேட்பாங்க. இந்த இப்ப ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு கெஸ்டா வந்திருக்கிறாங்க, அவங்க அங்க வந்து வாங்க முடியாது. உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. இந்த பாஸ்போர்ட் ரெண்டு விஷயத்த சொல்லுதுமா. பாஸ்போர்ட் உங்க சிட்டிசன்ஷிப்புக்கு அடையாளம். ரைட்டா இல்லையா? நான் உலக பிரகாரமான சிட்டிசன்ஷிப்பை சொல்றேன். பாஸ்போர்ட் உலகத்துல நீங்க வாழறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. சிட்டிசன்ஷிப்புங்கிறதுக்கு அப்படின்னா தமிழ்ல சிட்டிசன்ஷிப்புக்கு குடியிருப்புன்றதை விட என்ன? பிரஜை. பிரஜை பிரஜை சொல்லுங்க எல்லாரும். பிரஜை, இந்திய பிரஜை, பரலோக பிரஜை. யாரு? நான். சொல்லுங்க. இந்த இந்திய பிரஜைகள் சேரும் போதுமா இந்தியாவுக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராப்பர்ட்டியா இருக்கிறோம். நம்ம லெஸ் பிரஜைகள், லெஸ் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்திரேலியால இங்க ஒரு வீடு இருந்தா டேப் காம்ப்ளெக்ஸ் கிட்ட ஒரு வீடு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஸ்கேட்டர்டா அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடா இருக்கும். அப்ப அவங்க ப்ராப்பர்ட்டி, லெஸ் ப்ராப்பர்ட்டி. கச்ச 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 கச்சன்னு இருக்குது இல்ல. இப்ப நம்ம எவ்வளவு பாஸ்போர்ட் இருக்கோ அத்தனை பிரஜைகள் இருக்குதா அந்த கண்ட்ரிஸ் ப்ராஸ்பெரிட்டி கண்ட்ரி அண்ட் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்கு. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த உலகத்துக்கே இந்த பாஸ்போர்ட்டுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. அது உள்ள என்னென்ன இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன இருக்கு பாஸ்போர்ட்ல? முதல்ல உங்க அப்பா பேரு, நீங்க யாரு, உங்க பேரு, உங்க அப்பா பேரு, அப்படி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? அடுத்து உங்க அட்ரஸ் இருக்குமா? அந்த அப்பா பேருன்றது எதை குறிக்குதுன்னா உங்களுக்கு நான் இந்த இந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு கிங்டம் பாஸ்போர்ட்டை பத்தி, கிங்டம் சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். உனக்கு வந்து காடு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? லீகல் ஸ்டேட்டஸ். கம் ஆன் எவரிபடி, லீகல் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. அவன் நோண்டி பாப்பான், இந்த இனிஷியல் இல்லையே, உங்க அப்பா பேரு இப்படி இருக்கு, இங்க எஸ்என் இருக்கு, அங்க கேன் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ட்ரூவா இருப்பானா என்ன? அப்ப அந்த பாஸ்போர்ட் எதை? பாஸ்போர்ட் இஸ் a property to the kingdom. நீங்க ஒருத்தரும் கிங்டம் பிரஜையில இருக்கிற நீங்க கர்த்தருக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன். புரியுதா? கர்த்தருக்கு நீங்க யாருங்க? ப்ராப்பர்ட்டி பிடிக்காத யாருக்காவது? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம்னா எப்படி இருக்கு சொல்லுங்க? சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். அப்ப you are a property of God in the kingdom of God. இப்ப இந்திய பிரஜையில
இந்த இந்தியாவை ஆளுகிற இந்த ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் இருக்காங்க, பிரசிடென்ட்ஸ், அவங்க இவங்க. அப்ப இவ்வளோ பீப்புள் இருக்காங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை தான் மீன் பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவ்வளோ ப்ராப்பர்ட்டி உள்ள கண்ட்ரி இது. காடு, இதெல்லாம் காடு தான் சொல்லி கொடுத்தாரு. உங்களை ப்ராப்பர்ட்டியா பாக்குறாரு. அவரு என்னவா பாக்குறாரு? ஒரு ப்ராப்பர்ட்டி ஹேஸ் a வேல்யூமா. உங்களை ஒரு வேல்யூபிள் பர்சனா பாக்குறாரு. அவங்களுக்கு அது லீகல் ஸ்டேட்டஸ். நீங்க போய் பாஸ்போர்ட்ல இந்த கண்ட்ரிக்கு நான் போயிட்டு வரணும்னா உன் பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே அதை பாக்குறான், இந்திய பிரஜை தானா, இவங்க அப்பா பேர் கரெக்டா இதானு. அப்போ லீகலா இவங்க போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி பின்னாடி அட்ரஸ் என்னம்மா, அந்த தெரு பேரு, அட்ரஸ், இது சில ஐடென்டிட்டி எல்லாம் வைக்கும்போது என்னன்னா ஃபேமிலி ஸ்டேட்டஸ். இதே போல இன்னைக்கும் கிங்டம் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க ஒரு சிட்டிசன்ஷிப்ல இருக்கும்போது உங்களுக்கு 2 ஸ்டேட்டஸ் கிடைக்குதுமா. என்ன ஸ்டேட்டஸ் இது? லீகல் ஸ்டேட்டஸ். லீகல் ஸ்டேட்டஸ் எனக்கு எதுக்கு? நான் என்ன இல்லீகலா ஒருத்தன் இல்லீகலா வந்து கெடுக்கிறதுக்கு வரானே இந்த சேட்டன். ஹலோ, இல்லீகல் யாருமா? சேட்டன். அவன் என்ன ரைட்ஸ் இருக்கு நம்மகிட்ட வர்றதுக்கு? we have the legal status. We have the legal status. Come on, everybody say legal status. We have the legal status. We have the legal status. உனக்கு ஒரு லீகல், உனக்கு டாக்டர் வந்து ஏமா உனக்கு இந்த மாதிரி பிசி ஓடி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா நீ உடனே உனக்கு ஒரு திமிர்த்தனமா இருக்கணும். என்னன்னு, நான் பிரஜை. எந்த பிரஜை? இந்திய பிரஜை கிடையாது. நான் I belong to God, in the kingdom of God. Hallelujah. அதுல வந்து என்ன இல்ல, எனக்கு லீகல் என்ன இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. நீ என்ன இல்லீகலா வர்றது? ஒரு பண பற்றாக்குறை வருது, ஒரு பிரச்சனை வருது, அதை நீ டீல் பண்ண முடியல, கஷ்டப்படுற. அவன் உடனே உங்களுக்கு என்ன ஒண்ணு, லீகலா நீ இல்லீகலா வந்து கெட் அவுட், துண்டக்கான துணியக்கான போடா அப்படின்னு சொல்லணும். சொல்ல தெரியுமா? ஆனா உடனே ஒரு லெட்டர் எழுதி, கிழக்கு மேற்கு வடக்குல இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் எழுதி, என்னங்க எழுதி ஜெபிச்சிங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறணும் ஒரு லெட்டர் போட்டு, ஒண்ணுமே நடக்காது. சத்தியமா சொல்றேன். நீ மாறாம சொல்லுங்க, நான் மாறாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் மாறாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. நான் லீகல் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னா என்னுடைய லீகாலிட்டியே போயிடுச்சு. அல்லேலூயா. ஃபேமிலி ஸ்டேட்டஸ், உனக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுக்கு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 3:19-20 பாருங்க. அந்த 2 ஸ்டேட்டஸ் அதுல வருதுமா. அந்த 2 ஸ்டேட்டஸ் அதுல இருக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ, ஆனா நம்ம எங்க இருக்கோம்? பரலோகத்துல இருக்கோம். நம்ம அதெல்லாம் பைபிளை படிக்கணும், நல்லா கவனிச்சு. நம்முடைய குடியிருப்போ வயலூர்ல இருக்கு, கேகே நகர்ல இருக்கு, பீம நகர்ல இருக்கு, காட்டூர்ல இருக்கு. ஆனா காட் எதை மீன் பண்றாரு? நீ இந்த உலகத்துல இருந்தாலும் நீ எந்த பிரஜைன்றாரு. இந்த குடியிருப்புங்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப்ன்ற வேர்ட் இருக்காமா? செம்மையா இருக்கு பாருமா. we are citizen of heaven on earth. இந்த உலகத்துல தேவனுடைய பிரஜையா இருக்கிறன்னு பளிச்சுன்னு எழுதி வச்சிருக்கிறாருமா. என்னைக்காவது இதை நினைப்போமா? நம்ம தேவனுடைய பிரஜைன்னு நினைப்போமா? செத்த பிறகு நிறைய பேர் நினைப்பாங்க, செத்த பிறகு நான் அங்க போயிருவேன்னு நினைப்பாங்க. நோ, செத்து அங்க போய் நீங்க ஒண்ணும் செய்ய போறது கிடையாது. நீங்க எம்டி அந்த இடத்துல வாழக்கூடாதுங்கிறது அவருடைய விருப்பம். நீ ஒரு சாட்சி அந்த உலகத்துல வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். என்ன சாட்சி? மைக்க பிடிச்சி பூட்டு தொலைஞ்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் விட்டு ஜெபிச்சேன், பூட்டு திறந்துருச்சு. தேங்காய் எண்ணெய் விட்டா எல்லாமே திறந்துடும். சரியா? சாட்சியம் வித்தியாசமா இருக்கணும். சாட்சியா வாழ்றது என்ன? நீ ஒரு குட்டி கிங்கா உன் வாழ்க்கையில உன் பிரச்சனையை நீ ரூல் ஓவர் பண்ண கத்துக்கணும். உன் பிரச்சனை நீ ஜெயிக்க கத்துக்கணும். உன் பிரச்சனையை ஜெயிக்கிறதா உன்னுடைய லீகல் ஸ்டேட்டஸ். உன் பிரச்சனை நீ தோக்கிறது இல்ல, ஜெயிக்கிறதா உன்னுடைய லீகல் ஸ்டேட்டஸ். நல்லா எத்தனை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நேரமே பத்தாது. அவ்வளவு விஷயங்களை நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு முறை நிஜமா சொல்றேன், இந்த லேண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை, லாயர் வந்து இம்மிடியட்டா ஒரு கேஸ் போட்டாகணும்ன்றாரு. எவ்வளவு வச்சிருக்கீங்கிறாரு. அப்பெல்லாம் 1000 ஒரு ரோஸ் கலர் இருக்கு தெரியுமா? ரோஸ் கலர்ல ஒரு 1000 ரூபாய், இந்த கலர்ல ஒரு அது இதெல்லாம் எந்த மூணு சிஸ்டன்றார். அவரு அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க எல்லாம் பார்த்து எஃப்ஐஆர் போடணும் என் மேலன்னு இருக்கும்பொழுது அவர் அதை இறங்கி செய்யறாரு. ஆனா அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? வெறுங்கைய முழம் போட முடியாது.
எஸ்பெஷலி லாயர் கிட்டலாம். அவர் இழுபறியில கொண்டுட்டே போயிடுவார், ஒண்ணுமே சக்சஸா செய்ய மாட்டாங்க. ஆனா நான் கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்குன்றேன். ஏங்க நீங்க நம்புவீங்களா, 19,000 யாரு போட்டானே தெரியலங்க. டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது, 19,000 உங்களுக்கு வந்திருக்குன்னு. எங்க இருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஹெவன்ல தான் இது நடக்கும்ல. ஹெவன் ஆன் எர்த். எர்த் யார் மூலமா? என் மூலமா. நான் ஒரு குடியிருப்பு சிட்டிசனா இருக்கேன், பரலோக பிரஜையா எங்க இருக்கேன்? பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை. இதான் என்னோட மெசேஜ். பரலோக பிரஜையா நீ பரலோகத்துக்கு போன பிறகு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. பரலோக பிரஜையா இந்த பூமியிலேயே நீ இருக்கணும். இல்ல 2 டைப் ஆஃப் வேர்ல்ட் இருக்குது. ஒரு வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? காடு, அவருடைய லீகல் ஸ்டேட்டஸ், அவருடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸோட வாழணும்னு விரும்புறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழணும்னு விரும்புறாங்க. இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு வேர்ல்டுல இருக்கோம். சிலர்லாம் இருக்காங்க ரிச்சா இருப்பாங்க நம்மளை விட. நம்மள சாத்தா சொல்லப்பாரு, அவங்க எல்லாம் இப்படியா இருக்காங்க, அவங்களும் நம்மளை விட நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுவான். ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, கிங் இல்லாம சக்சஸ் ஃபெயிலியர். இந்த உலகத்தார் செழித்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு 1.5 லட்சம் இருக்கு சம்பளம். என்னங்க இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உலகம் வேற. 2 உலகம்னு சொன்னா இல்லையா? நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒரு உலகத்துல இருக்கோம். அது என்ன உலகம்? இந்த எர்த்ல கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற உலகத்துல இருக்கோம் நம்ம. புரிஞ்சிருச்சா? என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்கம்மா? உங்க பிரச்சனை என்னம்மா? இது எஸ்டாப்ளிஷ்னா என்ன சொல்றதுமா தமிழ்ல? மேனிஃபெஸ்டேஷன், ஸ்தாபிக்க போறீங்க. ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஏசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட எம்டினஸ் கிடையாது, அவர் ஃபுல்னஸ் அப்படியே கொடுத்துட்டாரு. எல்லா ஃபுல்னஸ் அவர் இருக்கிறாரு. அதை நீ விசுவாசனா அந்த ஃபுல்னஸ் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு உனக்கு தைரியமா பேச தெரியணும். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு அது இல்லீகல், இது எப்படி வரலாம்னு உனக்கு கேட்க தெரியணும். உடனே மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துங்க. உடனே ஒரு பிரச்சனை அடடான்னு வந்துருச்சுன்னா கூட சரியாயிடும், நல்லாயிடும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. ஐயோ அப்புறம் அச்சுச்சோ இதெல்லாம் டக்குன்னு வரும். யாருக்கு வரும்? உலகத்தா இருக்குல்ல, நம்மளுக்கே வரும். அப்புறம்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு நீங்க என்ன செய்ய கத்துக்கணும்? என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு லேக்கிங் சிஸ்டர். நம்ம எம்டி கர்த்தர் இந்த பஞ்சத்தை அனுபவிச்சிருக்கிறார் சிஸ்டர். எங்க அப்பா நல்லவரா இருந்தா என்ன நல்ல இடத்துல கல்யாணம் நான் நினைச்சிருக்கேன் அடிக்கடி. நல்லவரா அப்பா இருந்து எத்தனை பிள்ளைங்க நல்லா இல்லாம இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்மளா ஏதோ ஒண்ணு கிடைக்காத கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு சொல்றது. லீகல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வேர்ட் ஆஃப் காட்ல லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு. தமிழ்ல ஃபர்ஸ்ட் வாசிங்க, அடுத்து இங்கிலீஷ்ல வாசிங்க. 2 ஸ்டேட்டஸ் அதுல இருக்குமா? பிலிப்பைன்ஸ்ல 3:20. கம் ஆன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப இந்த வசனம் செத்து போன பிறகு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வசனம் செத்து போன பிறகு மகிமையா குளோரியஸா பாடியில வரும்ன்றத மீன் பண்ணுதா? நம்முடைய குடியிருப்போன்னு பொழுதே பரலோகத்தில் இருக்குன்னு இங்கிலீஷ்ல அழகா இருக்குது. கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆன் எர்த் இருக்கு. அப்ப இங்கேயே அந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கணும். எந்த ஸ்டேட்டஸ்ல? லீகல் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. லீகல்ன்ற வேர்ட் உங்களுக்கு பிடிக்குதா? லீகல் ஸ்டேட்டஸ்னா என்ன? நீ சுகமா தான் இருக்கணும், நீ சௌக்கியமா தான் இருக்கணும், நீ பணத்தை பார்த்து செலவு பண்ண கிடையாதுங்கிறது தான் லீகல். நீ 100 தடவை ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு செலவு பண்ற பாக்குற. என்னங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இந்த புடவை இல்ல அந்த புடவை இல்லைன்னு போக மாட்டேங்கிற, நகை நட்டு இல்லைன்னு நினைக்கிற. இது மாதிரிலாம் சில டிராபேக்ஸ் எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் இல்லீகல்னு நீ நினைச்சுக்க. இல்லீகல்ன்ற வேர்டு லீகல்ன்ற வேர்டு இல்லீகல்ன்ற வேர்டுலாம் ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. அப்ப லீகல்ன்றது ரொம்ப லீகல் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஒரு ஆர்டிகல்ல பாருங்க, ஒரு பொண்ணோட கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெள்ளையர்கள் அவங்க, என்ன பீப்புள் அவங்க, அமெரிக்கன்ஸ். அந்த ஹஸ்பண்டு இருந்தானா செத்தானா ஒன்றும் தெரியல. அந்த பொண்ணு குழந்தையோட இருந்ததும் ஒருத்தன் என்ன பண்றான், அந்த குழந்தையும் அந்த தாய் எப்படி இருக்காங்கன்னா அமெரிக்கன் மாதிரியே இருக்காங்க.
அமெரிக்கன் மாதிரியே இருக்கா. அமெரிக்கனா இருக்கா அந்த பொண்ணு, அம்மாவும் அமெரிக்கன் இருக்கா. ஆனா அந்த இன்னொருத்தன் வந்து நடுவில் என்ன பண்றான், இந்த அம்மாவையும் பிள்ளையவும் ஒரு ஹஸ்பண்டா அந்த குடும்பத்துக்கு தலைவனா எடுத்துக்கிட்டான். இந்த பொண்ணு வளர்ந்து ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணுது. இந்த அமெரிக்கனை கல்யாணம் பண்ண பொண்ணு, அந்த அம்மா ஏற்கனவே டேடி இல்லை இந்த பொண்ணுக்கு, ஒன் பேரண்ட்ல இருந்திருக்கா. அவளுக்கும் இந்த கல்யாணம் பண்ண பையனுக்கும் குழந்தை என்ன பிறக்குன்னா கருப்பரா பிறக்குது. லீகலிசம்ன்றது வேற, லீகல் ஸ்டேட்டஸை பத்தி பேசுறேன்னா இது ரொம்ப அற்பமா நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச லீகல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த லீகல் ஸ்டேட்டஸ்க்கு நீங்க வைராக்கி எடுக்கணும். சாத்தான துண்டக்கான துணியக்கான விரட்டி தள்ளணும். கருப்பு குழந்தை பிறக்குதுமா, அவங்க முடியெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த ஹஸ்பண்ட் சொல்லு சொல்லு சொல்லு, இந்த குழந்தை எப்படி பிறக்குது அவனுக்கு தெரியாது. இந்த அப்பா தான் இந்த அப்பா, புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த பொண்ணு இருக்காளே, அவளுடைய அம்மாவும் தாய்மா இருக்கும்போது அந்த அப்பா இருக்கான்ல, இவளுடைய அப்பா, அவன் யாரு? அப்ப இந்த பிள்ளைக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் பேபி கிட்ட என்ன இல்ல, அந்த கருப்பருடைய குவாலிட்டி வெளிப்படல. ரிசெசிவ் கேரக்டர் நீ படிச்சிருப்ப. இந்த அப்பா சிகப்பரா இருக்கிற அப்பாவும் இந்த அம்மாவும் எங்க அம்மா இப்படி அப்படின்னு தான் தெரியுமே தவிர அவர் கருப்பர்ல தெரியும். இந்த பிள்ளைக்கு சயின்ஸும் தெரியல, ஒண்ணு தெரியல. அழுவுறா. அந்த ஒரு ஆர்டிக்கலை படிச்சேன். எனக்கு அந்த பிள்ளை வீடியோ காட்டுறான், அழுதுகிட்டே இருக்கா. அவ ட்ரூ, அவ உண்மையானவ. நீங்களும் தான் உண்மையானவங்க கடவுளுக்கு. ஆனா சாத்தா வந்து நான் உண்மையா டைத்து கொடுக்குறேன், நான் உண்மையா இப்படி இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில இல்லீகலா அப்படி சாத்தா துண்டக்கான துணியக்கான அவனை விரட்டுற ரைட்ஸ் உனக்கு தெரியல. அவளுக்கு என்ன தெரியல, இந்த அப்பா கருப்பரா இருந்தா இந்த ஜீன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் இது வெளிப்படுங்கிற சத்தியம் அவளுக்கு ஜெனட்டிக்ஸ் தெரியல. இதை யாராவது கொஸ்டின் பண்ணாதான் கேட்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் மூக்க நுழைச்சி, ஏன்னா நீங்க 2 பேரும் டாக்டரோட வேலையாமா அது? ஏமா டாக்டரோட வேலையாது? டாக்டரை போய் கேட்குறான், இங்கே போகிறான் அங்கே போகிறான். கடைசியில் அவங்க அம்மா அந்த சீனுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குறாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம்? இந்த லீகல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வந்து ஒரு மிக முக்கியமான மகத்துவம் வாய்ந்தது. லீகலிசம் சொல்லலாமா? அதை இல்லைம்மா, லீகல் ஸ்டேட்டஸ் தான் சொல்லணும். லீகலிசம் இஸ் டிஃப்ரெண்ட். லீகல் ஸ்டேட்டஸை நீ விட்டு கொடுத்தனா அதை விட கேள்வி எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு அழுவுறா, பார்த்து எதுக்கு அழுவுறா? அவன் மேலேயும் தப்பு கிடையாது. அவன் மேல என்ன தப்பு கிடையாது? என் பிள்ளை என்ன மாதிரி இல்லை, உன்ன மாதிரி இல்லடிங்கிறான். அந்த ஃபீச்சர்ஸை வச்சு கிடையாது, அந்த கேரக்டருக்குல. அவங்க முடியலாம் எப்படிமா இருக்கும்? அவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்கம்மா? அவங்க கேர்ள்ஸ்லாம் ஒரு 12 இயர்ஸ் 20 வயசு பொண்ணு மாதிரி வளர்ந்துருவாங்க. இது நம்ம பிள்ளை இல்லைன்றான். இவன் உனக்கு தாண்டா பெத்தன்றா. இவ பிரச்சனை பெருசாயிடுச்சு. இது இந்த மாதிரி இந்த பிரச்சனையை டீல் பண்ண இன்னைக்கு காடு சொல்றாரு, அவன் உனக்கு எப்படி வந்து குறுக்கிட்டு வரலாம், நானும் நீ எல்லாம் ஒன்னா இருக்கோங்கிறார் காடு. லீகல் ஸ்டேட்டஸ புரிய வைக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உடனே என்ன பண்ண, ஏசப்படுக. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன், உங்களோட யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரு இருப்பாங்கன்னு முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றேன். உங்களோட இருக்கிறவர் என்னைக்கு இருக்கிறவர் அவர் தான். அந்த லீகல் ஸ்டேட்டஸை கொடுத்துக்கிறாரு. வசனத்தை படிச்சிட்டியாடா? இங்கிலீஷ்ல படிடா. We are citizen of heaven on earth. வாவ். நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னவா? ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ். என்ன ரெஃபரன்ஸ்? கிரைஸ்ட் தான் உன்னுடைய லீகல் பார்ட்னர். வாவ். நான் புதுசா சொல்லல, அவன் எதுல இருந்தோ படிக்கல. குமுதம், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், பைபிள்ல இருந்து அவ படிக்கிற. உன் பார்ட்னர்ஷிப், உன்னுடைய சொத்து, உன்னை ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறவர் அவரும் நீனும் தான். அதோட தான் நீங்க குடியிருக்கிற. அப்ப இது என்ன ஸ்டேட்டஸ்? லீகல் ஸ்டேட்டஸ். அதுக்கு பின்னாடி ஹவுஸ் ஹோல்டுன்னு ஒரு வேர்டு வருதாமா? அவ்வளவுதான் இருக்காமா? சோர்ஸ் இருக்காப்ப. அந்த சோர்ஸ் என்ன தெரியுமா? சோர்ஸ் வாழ்வாதாரம், மூலாதாரம். இப்ப உங்க வீட்டுல
கிச்சன்ல இருக்கிற எல்லா திங்ஸும் நிரம்பணும். சோர்ஸ் என்னம்மா? ஃபண்டு. மணி இஸ் த சோர்ஸ். காட் சொல்றாரு, உன் ஹவுஸ் ஹோல்டு புடவை வாங்கணும், ஒரு கல்யாணத்துக்கு போய் 10,000 மொய் வைக்கணும், அது வாங்க. அந்த பாயிண்ட் அதுக்கு சோர்ஸ் என்ன? ஒண்ணுமே எதுவுமே இல்லை. ஆனா காட் சொல்ற ஐ எம் யுவர் சோர்ஸ்ன்றார். அந்த ஸ்டேட்டஸ்க்கு பேர் என்ன? ஃபேமிலி ஸ்டேட்டஸ். உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனைமா, நான் தாம்மா சோர்ஸுங்கிறார். நீ 10,000 மொய் வைக்கணும், நான் தரமா. உனக்கு ஒரு தேவைன்னா நான் தரமா. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தான் இந்த சோர்ஸ். எஃபிஷியன்சி 2லமா வாசிருமா, 19 வாசிமா. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் ஒரே நகரத்தார் சொல்லுங்க. ஒரே நகரத்தார் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? ஒரே நகரம்னா என்ன? நீ ஒரே கண்ட்ரியில இங்க இருக்கிற. ஒரே கண்ட்ரி எது? ஹெவன் கண்ட்ரி. ஹெவன் இஸ் எ கண்ட்ரின்னு சொன்னேன். கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் எ கண்ட்ரி. அந்த ஒரே நகரத்துல நீங்க இருக்க, இடத்துல இருக்க. ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார் சொல்லுங்க எல்லாரும். ஃபேமிலி மெம்பர். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அந்த ஃபேமிலி மெம்பர் எஃபெக்ட் ஆவாங்க. காட் சொல்றாரு, ஏன் ஃபேமிலில நீ இருக்க? உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன? நான் சொல்லுவேன், எங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பத்தியாமா, இன்டிமேட் ஃபேமிலி. இன்டிமேட் ஃபேமிலிமா, பிரிஞ்சு கிடக்கிற ஃபேமிலி கிடையாது. ஃபாதர் காட், சன் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், அதுல நீங்க ஒருத்தரா இருக்கிறது தான் ஃபேமிலி ஆஃப் காட். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அந்த அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸை கொடுக்குதுமா இந்த கிங்டம் சிட்டிசன்ஸ். கல்ச்சர், இந்த கல்ச்சர். ஒரு லாங்குவேஜ் இருக்கு வீட்டில், ஆளாளுக்கு ஒரு லாங்குவேஜ் பேசுறோமா. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோமா? இந்த எஃபிஷியன்சி. நீ படிமா. மிரர் வாசி. சூப்பர்மா. இன்டிமேட் ஃபேமிலிமா. சிலர் பாருங்க 4 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ்ல பிள்ளைங்க. சில வீடுகள்ல அக்காவும் தங்கச்சியும், அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தங்கச்சியும், அண்ணனும் தம்பியும் எப்படி இருப்பாங்க? அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல பெற்றோர் 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஃபேமிலி. ஆனா இங்க என்ன இருக்கு? இன்டிமேட் ஃபேமிலிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் அந்த ஃபேமிலி. ஃபாதர் காட், சன் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட்ங்கிற ஃபேமிலியில உன்னோட ஸ்டேட்டஸ், உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஒரு திமிரு இருக்கணும் உங்களுக்கு. என்ன இருக்கணும்? நீ நட போடும் போதே திமிர்னா பெருமையா இருக்க சொல்லு. நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க தயவுசெய்து. திமிர்னா என்ன சொல்றேன்? நான் யாரு தெரியுமா அப்படின்னு உனக்குள்ள கட்ஸ் உள்ள செட் ஆயிரணும் மைண்ட்ல. பாத்துக்கலாம், நம்மள இப்படி சொல்றாங்களா, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க ஐயோ கலெக்டரா, ஐயோ மினிஸ்டரா, எல்லா துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு தலைவரா இருக்கிறவருக்குள்ள நீ இருக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை? நீங்க உங்களை ஒரு நம்ம சர்ச் பேர் என்னங்க? கிங்டம் சிட்டிசன். உன்னோட சிட்டிசன்ஷிப் என்ன? அது லீகல் ஸ்டேட்டஸ். உனக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ். யார்? உங்க அப்பா. பாப்பர் கிடையாது. உங்க அப்பா வந்து ஒரு கஜானா காலி அடிச்சுன்னு சொல்றவருக்கு இல்லை, கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறவரு, எல்லாவற்றால் நிரப்புகிறவரு. இவ்வளவு எல்லாம் தெரியுது. இதெல்லாம் கேட்கும்போது இனிமையா இருக்குல்லம்மா. ஒன்னேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா? ஓ அவ்வளவு இதா இருக்கா? ஒண்ணுமே வரமாட்டேங்குதே சிஸ்டர். இவ்வளவுதான் இருக்கா? இந்த 5,000 தான் இருக்கா? இந்த 20 நாள் இருக்கா? இதுக்குள்ள எந்த வியாதியும் வரக்கூடாது. லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ஒரு கல்ச்சருக்கு லாங்குவேஜ் இருக்குமா இருக்காதா? கல்ச்சர்ல இன்க்ளூடடா இருக்க, கலாச்சாரத்துல மொழி ஒரு பிரச்சனையா இருக்கா இல்லையா? நீங்க அமெரிக்காவுக்கு போனா, நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க, நல்ல இங்கிலீஷ் பேச, அவங்க ஸ்லாங் உடனே உங்களுக்கு புரியுமா? புரியாது. இங்கிலீஷ் படிக்க தெரியும், அவங்கள மாதிரி பேச தெரியாது. ஏன்னா இங்கிலீஷை லேர்ன் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு மதர் டங்கே அதுதான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு லாங்குவேஜ், கலாச்சாரத்துல ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை நீ பேசினா டைரக்டா காட் கிட்டே பேசலாம். உங்க அம்மாட்ட பேசுறதுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவை கிடையாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லைன்னு. இப்போ உங்க மம்மி தெலுங்கு, நீ ஒரு என்னது, நீங்க தெலுங்கா தான் இருக்கும், மதர் டங் அதான் தான் இருக்கும். என்ன இப்போ வேறு மொழியில இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தால் அங்கே ஒரு யூனிட்டி நல்லா இருக்குமா? சொல்லுங்க. அதான் கலாச்சாரத்துக்கு ஒரு மொழி, முக்கியமான மொழி இருக்கு. கிங்டம் சிட்டிசனுக்கு, கிங்டம் கல்ச்சர்ல உங்களுக்கு மொழியை கர்த்தர் கொடுத்துக்கிறார். என்ன மொழி? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அந்நிய பாஷையில நீ பேசலாம். ஏன்னா அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாரு. ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொடுத்தது உண்மைதானம்மா? அப்ப ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க பேசிக்கவே மாட்டீங்களா? பேசணுமா இல்லையா? என்ன பாஷை பேசுவீங்க? அந்நிய பாஷை தான் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொடுத்த லாங்குவேஜ். கிங்டம் கல்ச்சர்ல லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? அந்நிய பாஷை பேசுகிறவன்
தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். தேவன் யாரு? இந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ல ஹெட். அல்லேலூயா. அப்ப ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ல இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிற உங்களுடைய கலாச்சாரத்துக்கு மொழி என்ன மொழியா இருக்கணும்? அப்ப உங்க ஜெப நேரத்துல நீங்க நடந்துகிட்டோ உட்காந்துக்கிட்டோ நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அது எப்படிங்க? அவருடைய டைரக்டா தான் பேசுவேன்னு பைபிள் சொல்லுது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அல்லேலூயா. அது உங்களுக்கே புரியலனாலும் உன் ஸ்பிரிட்டும் அவர் ஸ்பிரிட்டும் பேசும். அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அந்த குழந்தை அழும்போது அந்த அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாங்க அவன் தூக்கத்துக்கு அழுகுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பேசுறது உங்களுக்கே புரியலனாலும் அப்பாவா அம்மாவா இருக்கிற அவருக்கு புரியும். இவ்வளோ மகத்துவமும் வல்லமையும் ஜெயமும் மகிமையும் உள்ள கர்த்தர் உங்களை அவருடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லயும் லீகல் ஸ்டேட்டஸ்லயும் கொடுத்து இல்லீகலா ஒருத்தனை உள்ள விட்டுக்கிட்டு, இந்த உலகத்துல இப்படி இல்லீகலா இருந்தா எவ்வளவு பிரச்சனை வருதுமா? ஸ்பிரிச்சுவலா இல்லீகலா நம்ம எவ்வளவு இடம் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அந்த ராஸ்கலுக்கு. அல்லேலூயா. இருக்கா? ஓடு, வெளியில ஓடு. உனக்கு இங்க ஒண்ணுமே ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லணும். நல்லா பெருசா ஆவற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. முளையிலே கிள்ளி போகணும். பரமபிதா நடாத நாற்றுகள் அந்த சொன்னாங்க பாருங்க, பிடுங்கப்படும் எழுதினா நம்ம நம்புவோம். எங்க இருந்து பிடுங்கப்படும்? வேற விட்டுட்டு நீ மேல கட் பண்ணிட்டு இருக்காது, வேரோடு பிடிங்கேறி. பரமபிதா நோயை நடல, சுகவீனத்தை நடல, பற்றாக்குறையை நடல, சண்டையை நடல, கரப்ஷனை நடல. பரமபிதா நடாத நாற்றுகள்லாம் இந்த தேசத்தை விட்டே ஒழியணும்னு ஒன்ன இந்த தேசத்துல வச்சுக்கிறார். சரி, இப்ப என்ன பிரச்சனை? என்ன அப்படி இருக்க முடியல, என்ன செய்யலாம் சிஸ்டர்? நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர். காலையில இப்பெல்லாம் எழுந்திருச்சு அப்படி இப்படின்னு சொன்னா கூட நல்லா கவனிக்கணும். இந்த ஒன்றை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எம்டினஸ் இருக்காது. லாஸ்டா சொல்றேன், இந்த மெசேஜோட லாஸ்ட். மார்த்தாள் மரியாதை தான் காட் எனக்கு நேற்று சொல்லினார். மார்த்தாள்னா உடனே நமக்கு என்ன தோணும்? மார்த்தாள் கெட்டவன்னு தோணும். மார்த்தாள்னா மரியாதை விட கெட்டவன்னு தோணும். இல்லைன்னா மார்த்தாள்னு பேர் வைக்கலாமா மரியாள்னு வைக்கலாம்னா எதை விரும்புவீங்க? மார்த்தாள்னு வைங்க பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க, மரியாள்னு வைங்கன்னு. ஏன்? அப்ப அவங்களுக்கு ஒரு வெயிட்டான வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் வந்து மரியாள்கிட்ட இருக்கிறது அவகிட்ட இல்ல. புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றேன், மார்த்தாள் என்ன தப்பு பண்ணா? அவர் வராரு, நல்லா கேட்டுக்குங்க. உண்மையாவே மார்த்தாள் இஸ் a very good women. தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் வந்து காலை கழுவுறதுக்கு ஜாடியில தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி தீர்ந்த இதுலதான் இவர் என்ன செய்யறாரு? திராட்சை ரசத்தை மாத்துறாரு. காலை கழுவுவாங்க. நம்மளாம் இப்ப ஊர்ல இருந்து வந்தா கூட கை காலை கழுவிட்டு வா சாப்பிடு, கை காலை கழுவிட்டு சொல்லுவாங்க பாருங்க. எல்லாரும் கை காலை கழுவிட்டு வா அப்படின்னுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் யூதர்களுடைய முறைமை கை கால்களை கழுவாங்க. ஆனா நாம கத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். யூதர் முறைமையின்படி யூதர்களுக்கு ராஜான்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கு he is the king of kings னு தெரியும். இவர் பெரியவர்னு தெரியும், இவர் மகத்துவம் உள்ளவர் தெரியும், மனுஷகுமாரன் தேவனிடத்துல வந்தவர்னு தெரியும். இவளுக்கு இந்த குடும்பத்தை அவர் ரொம்ப அன்பு காட்டுறாரு. நாட் ஒன்லி டு மரியாள், மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் லாசர் இடத்துல அன்பா இருந்தார்னு இருக்கு வசனம். 3 பேர் இடத்துலும் இல்ல, அவர்களிடத்துல இல்ல, ஒருத்தர் பேரை போட்டு இருக்குது அன்பா இருந்தார். 11th chapter of Johnல இருக்கு. ஒருத்தர் மரியாள் இடத்துல அன்பா இருக்கிற மாதிரியே தான் மார்த்தாள் இடத்துல இருக்கிறாரு. 2 உலகங்கள் சொன்ன பாருங்க. அப்போ மார்த்தாளுடைய பிரையாரிட்டி இருக்குல்ல, அதுதான் தப்பு. she misplaced her priority. சாப்பாடு போடுறது ரொம்ப முக்கியம், அவரை வரவேற்கிறது வாங்கன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். சாப்பாடு கொடுக்கறது யூதர் முறைமையில் அவர் வந்தா பெத்தானியால இவங்க வீட்டுக்கு தான் வந்து தங்குவாரு. சரியா? தங்குவார். அவ கவனிச்சது தப்பா? தப்பு கிடையாது. வேலைகள் செய்யும் பொழுது நீங்க கவனிச்சு பாருங்க. 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்கன்னா பாத்திரம் வளர்க்குறவங்க யாரும் வரலன்னா நீங்க பாத்திரத்தை விளக்கிட்டு போய் சமைக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? நீங்க எவ்வளவு நேரம் நீங்க அந்நிய பாஷை பேசினாலும் சரிதான், நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க பெரிய ஊழியக்காரருடைய மனைவியா இருந்தாலும் சரிதான், என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னங்க அவளை கொஞ்சம் விடுங்க, அவ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரட்டும் தானே சொல்லுவீங்க. 100% உண்மைங்க. என்ன நீ ஜபிக்க போறன்ட்டு சும்மா நைஸா போய் வேலையில இருந்து டுபாக்கூர் பண்ணிட்டு நீ அங்க உட்காந்துக்கிட்டியான்னு கேட்பாங்க. நம்ம இல்ல, தேவையானது ஒன்றுன்னு இல்ல, ஒன்றே. அவருக்கு என்ன தெரியுங்களா? நீ என்ன கனம் பண்ணாலும், இப்ப இந்த வசனத்துல அவர் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், வெறுமையா இருக்க விடாம எல்லாத்துலயும் நிரப்புறாரு. எல்லாம் சரிதான். வாங்கன்னு கூப்பிட்டா சமைக்கிறா வைக்கிறா, எல்லாம் சரிதான். அதை விட ரொம்ப முக்கியமா ஒண்ணு இருக்கு. என்ன அது?
குடியிருப்பு நீ வந்து எம்டியா இருக்க கூடாதுங்கிறது அந்த வசனத்துடையது. நீ எம்டியா இருக்க கூடாதுன்றதுதான் அந்த வசனத்துடைய சாராம்சம். அதே போல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம், இந்த சர்ச்சில் பெரிய மெம்பரா இருக்கலாம், என்னங்க என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம். ஆனா காட் சொல்றாரு அதெல்லாம் என்ன விஷயம், நானும் நீனும் ஒண்ணுன்னா, நான் இந்த உலகத்துல 3.5 வருஷம் என்ன செஞ்சேன்னா அதே மாரி நீ முதல்ல வாழ்ந்துட்டு இன்னொரு உலகத்துல இது இல்லாதவங்களுக்கு நீ வழிகாட்டியா இருக்கணுங்கிறது தான். அப்ப இவனுடைய பிரியாரிட்டைஸ் பண்ண காரியத்துலதான் தவறு இருக்கே தவிர அவன் நல்லவதான். அவன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இவரோட உட்காந்துட்டு அப்புறமா கிடுகிடுன்னு 2 பேருமே கூட போய் சமைக்கலாம். அதுதான் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், தேவையானது ஒன்றேன்ற. என்னங்க உங்களுக்கு தானே சமைச்சேன், உங்களுக்காக தான் சர்ச்சுக்கு போனேன், உங்களுக்காக தான் இந்த ஆண்டிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன், இந்த ஆண்டிக்கு அதை பண்ணிருக்கேன், அதெல்லாம் எனக்கு கணக்கிலேயே வராதுமா. எது கணக்குல வரும்? அவருக்குங்க எனக்குள்ள இருக்கிறவரை இந்த உலகத்துல நான் முழுசா அந்த ஃபுல்னஸ் நிரூபிச்சு காட்டணும்னு ஒரு மைண்ட் செட்டோட இன்னைக்கு போங்க. நீங்க எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் இந்த உலகம், எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி என் பொண்ணை கேட்கலாம் அப்படின்னுவாங்க. எங்க ஸ்டேட்டஸ் என்ன? ஆனா காட் என்ன திரும்ப சொல்றாரு, உன் ஸ்டேட்டஸ் என்ன? காட் எந்த கோணத்துல பாக்குறாரு? உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உன்னோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த இடத்துல உட்காந்து எம்டியா இருக்கேன்னு கேட்கிறாரு. எதை பிரியாரிட்டைஸ் பண்ண போறேன்னு கேட்கிறாரு. எதை பிரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க? நான் யாருடைய பிள்ளை, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் இப்படி இருக்கலாமான்னு முதல்ல நீங்க நினைங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் இந்த கொஞ்சோண்டு ஒரு சாரமா, இந்த இவ்வளோண்டு எல்லாம் உடம்புக்கு ரத்தத்துல போகும்போது ஒரு சின்ன டேப்லெட் தான் ஹீலிங் கிடைக்குது பாத்தீங்களா? அது ஒரு டேப்லெட்டா இருந்தா இன்னைக்கு என்ன மெசேஜ் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு டேப்லெட் மாதிரி சொல்லணும்னா, எனக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு, இன்னொன்னு சொல்லலாமேம்மா ஃபேமிலி ஸ்டேட்டஸும் இருக்கு, பர்த் ரைட், அப்புறம் இந்த பூமியில நான் எம்டியா இருக்க, ஏதாவது ஒண்ணு ரீச் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டு போங்க. இந்த பூமியில நான் எம்டியா இருக்கணும், அவர் என்ன சிருஷ்டிக்கல. எர்த்து வந்து என்னவாயிடுச்சு? எர்த்து என்னவாயிடுச்சுமா? என்னைக்குமே ரிவர் போய் ஓஷனோட சண்டை போடுறது இல்லம்மா. ரிவர் ஓஷன்ல சண்டை போடுதாமா? பிளான்ட்டுக்கு சண்டை வருதா? ஹலோ, அனிமல்ஸ் சண்டை போடுதா? இப்ப போடுது, ஆஃப்டர் ஃபால் ஆஃப் ஆடம். ஏமா இந்த இவன் இருக்கானேம்மா நோவா, அனிமல்ஸ் சிங்கம்லாம் வானா வந்திருக்கேம்மா, எப்படிமா வந்திருக்கும்? அதெல்லாம் சிங்கம் 2 உள்ள விட்டுருக்கான், கரடியை விட்டுருக்கான், எப்படி வந்திருக்கும்? காடு சொல்லிட்டாரு, அப்படியே அடங்கிடுச்சு. அதெல்லாம் படிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா? ஒரு 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 கொசுவை பிடிச்சு பாருங்களேன் நீங்க, ஒரு மஸ்கிட்டோ மட்டும் நீங்க பிடிச்சு அடிச்சிருந்து பார்ப்போம். ஆனா நோவா பெரிய பெரிய யானையை உள்ள வைக்கிறான், பூனையை வைக்கிறான். அன்னைக்கு வேர்ல்டு வந்து இப்படி இல்லம்மா. அனிமல்ஸ் ஃப்ரெண்டா இருக்கு, இயற்கை நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் கொலாப்ஸ் தான் இருக்கு. ஆனா நீ இருக்கிற உலகம் கொலாப்ஸ் உலகம் கிடையாது. கிரைம் வந்துருச்சு, ஆனா உனக்கு கிடையாது அது. நான் வந்து என்னோட சர்டிபிகேட்ல எனக்கு இப்படி வேணும்னு கேட்டேம்மா, ஒரு விஷயத்த கிடைச்சிச்சோம். எனக்கு சர்டிபிகேட்ல பண்றதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாம்மா? அங்க போய் ஆபீஸ்ல உட்காந்து கிடக்கணும் மணிக்கணக்கா உட்காந்து காசு கொடுக்காம செய்ய மாட்டான். ஒண்ணுமே போல நானா கேட்ட கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டாருமா. என்ன வேணா சாட்சி சொல்லுவேன், எவ்வளவு மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு தெரியுமா? ஐ எம் தி கிங்டம் சிட்டிசன். ஆமென். காட்ஸ் கிங்டம்ல நான் ஒரு சிட்டிசனா இருக்கேன். இதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியுது. ஆனா பேர் வைக்கும்போது கிங்டம் சிட்டிசன் வையினார். கிங்டம் மெம்பர்னா விட்டு போறவங்க, சிட்டிசன்னா என் ராஜ்யத்துல நிலைச்சிருக்கிறவங்க. நீங்க இங்க இருந்து போனாலும் ராஜ்யத்துல நிலைச்சிருப்பீங்க. இன்வான்ட்டி விட்டு நீங்க போலாம், ராஜ்யத்தை விட்டு போக மாட்டீங்க. சர்ச்சை விட்டு போலாம், கடவுளை விட்டு போக கூடாது. அதான் சிட்டிசன்ஷிப். அதனாலதான் இந்த சர்ச்சுக்கு என்ன பேரு? கிங்டம் மெம்பர்ஸ் கிடையாது, சிட்டிசன்ஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே.
வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்ல